திருக்குறளை ஒரு தனி மனிதனின் குரல் என்று சொல்வதை விட ஒரு உயர் நாகரிகத்தின் ஒட்டுமொத்த தெளிவின் திரள் என்று கூட சொல்லலாம். கையோட போறப்பட்டு வருவேன்னு நம்ப வச்சு என்ன நட்டாத்தில் விட்டவன குறள் எண் 1157. துறைவன் துறந்தமை தூற்றாக்குல் முன்கை இறை இறைவா நின்றவளை. இதற்கு பரிமேழ் அழகர் உரை. அவன் உணர்த்தாமல் தாமே உணர்ந்து என் முன்கையில் இறைய நின்றும் கழலா நின்ற வளைகள் எனக்கு அறிவியாவோ? அவன் உணர்த்த உணர்ந்து வந்து நீ அறிவித்தல் வேண்டுமோ? முன்னே நிகழ்ந்தமையின் துறந்தாமை என்றும் கேட்ட துணையான் மெலிந்து ஆற்றாமையின் இரவா நின்ற என்றும் கூறினாள். இந்த குறள் தாஜ்னூர் இசையில் அழகாக வடிவம் பெற்றுள்ளதை பாலகிருஷ்ணன் பதிவிடுகின்றார். இவள் சொந்த ஊர் மதுரை பக்கம், மனசெல்லாம் துக்கம். வெளியூர் போன இவள் கணவன் இன்னும் வீடு வந்த பாடில்லை. ஊருக்குள் ஜாடை மாடையாய் ஏதேதோ பேச்சு. இவளுக்கோ தூக்கம் போச்சு. புலம்பி தவிக்கிறது இந்த கிராமத்து குயில். போன கையோட போறப்பட்டு வருவேன்னு நம்ப வச்சு என்ன நட்டாத்தில் விட்டவன சுருகும் பொம்பள